இந்த ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில மீம்ஸ் வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. அந்த மீம்ஸ் வந்து சாதாரணமா இருந்தா கூட நான் கடந்து போயிடுவேன். நீங்க பேட் கமிங்ஸை வந்து தேவையில்லாம அவன் யாருன்னு தெரியாம சுரண்டி பாக்குறீங்க, ஓகேவா? அதுல முதல் மீம் என்னன்னா, ஒருத்தர் போட்டிருக்காப்ல, பேட் கமிங்ஸ் கிட்ட எல்லாம் பின்னாடி நிக்கிறவன் தாண்டா தோப்பான்னு சொல்லி சட்பட்டா பரம்பரையில ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சொல்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ரோஹித் சர்மாவை கார்னர் பண்ற மாதிரி. டே, உங்களுக்கு நவம்பர் 19 ஞாபகம் இருக்காடா அந்த டே? அந்த டேவை நான் கேலண்டர்ல என்னைக்காவது பார்த்தேன்னா ஜெயிலர் ரஜினி மாதிரி உட்காந்துருப்பான்டா மேல விட்டத்தை பார்த்துட்டு. ஃபுல்லா நான் சாப்பிடல, அந்த அளவுக்கு அடி அடின்னு அடிச்சாங்க பேட் கமிங்ஸ் அண்ட் டீம். அவங்க வந்து ஐபிஎல் விளையாடுறான்றதுக்காக நம்ம ஊருக்காரன்னு நினச்சிக்கிட்டு அவனை வந்து சும்மா கலாய்ச்சி விட்டுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குள்ளேயே தான் ஃபைனல்ஸ் விளையாடினாங்க. ஸ்டார்க்கு போட்டாப்புல, டிராவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆனாப்புல, இந்த பக்கம் பார்த்தா பேட் கமிங்ஸ் இருந்தாப்புல. இப்போ அவங்க மொத்தமாக சேர்ந்து ஆஸ்திரேலியன் டீமாக வர போகிறாங்க. அதை ஞாபகம் வச்சு மீன் போடுங்க. நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி காப்பாத்துறீங்க.